வணக்கம். நம்ம எல்லாருக்குமே சம்பள உயர்வுனா ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? ஆனா அந்த சந்தோஷத்தோட வர பணத்த உண்மையாலுமே செல்வமா மாத்துறது எப்படி? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, உங்களுக்கு சேலரி ஹைக் கிடைச்சிருச்சு, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வந்தாச்சு. இத செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஆனா ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. நம்ம கொஞ்சம் கவனமா இல்லன்னா, இந்த நல்ல விஷயமே நமக்கு ஒரு நிதி பொறியா மாறிடலாம். அது என்ன பொறி? அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அந்த பொறிக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் வாழ்க்கை முறை பணவீக்கம். அதாவது, நம்ம வருமானம் அதிகமாக அதிகமாக நமக்கே தெரியாம நம்ம செலவுகளும் எப்படி அதிகமாகுதுங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து. இதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். யோசிச்சு பாருங்களேன், சம்பளம் ஏறுனதும் நம்ம மனசு உடனே ஒரு பெரிய வீட்டுக்கு, ஒரு புது காருக்கு, இல்ல காஸ்ட்லியான போனுக்குன்னு ஆசைப்படும். வருமானம் ஏறுற அதே வேகத்துல செலவும் ஏறிடும். கடைசியில பார்த்தா நிதி ரீதியா நாம இருந்த இடத்திலே தான் இருப்போம். இதுதான் பல பேருடைய முன்னேற்றத்தை தடுக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத தடை. நம்ம எல்லாரோட கனவு என்ன? நிறைய சம்பாதிச்சா நிறைய சேமிக்கலாம், பெரிய ஆளாகலான்னு தான். ஆனா யதார்த்தத்துல என்ன நடக்குது? வர்ற அதிக வருமானம் அப்படியே அதிக செலவுகளா மாறிடுது. இந்த கனவுக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த இடைவெளியை சரி பண்றது தான் நம்மளோட முதல் வேலை. சரி, இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்ங்கிற பொறியிலிருந்து தப்பிக்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுக்கு பேர் தான் வாழ்க்கை முறை தாமதம், அதாவது லைஃப் ஸ்டைல் லேகிங். வாங்க, இத வச்சும் உங்க சம்பள உயர்வை எப்படி உண்மையான செல்வமா மாத்தலாம்னு பார்க்கலாம். அப்போ லைஃப் ஸ்டைல் லேகிங்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு சேலரி ஹைக் கிடைச்சாலும் உடனே உங்க லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணாம அதை வேணும்னே கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுறது தான் இந்த டெக்னிக். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருது? அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப் டெக்னிக் இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். முதல் படி, உங்களுக்கு கிடைச்ச சம்பள உயர்வுல பாதிய அப்படியே மறந்துடுங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். உங்களுக்கு 10,000 ரூபாய் ஹைக்னா வெறும் 5,000 தான் கிடைச்சதுன்னு நினைச்சு உங்க பட்ஜெட்டை போடுங்க. ரெண்டாவது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையோட பெரிய செலவுகளான வீடு, காரு, இதையெல்லாம் இப்போதைக்கு மாத்தவே மாத்தாதீங்க. இதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த 2வது ஸ்டெப்ல தான் அசல் மேஜிக்கே இருக்கு. அடுத்த 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்க இப்போ இருக்கிற அதே வீட்ல அதே காரை ஓட்டுங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த டைம்ல தான் உங்க நிதி எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய அஸ்திவாரத்தை நீங்க போட போறீங்க. இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் செல்வ இடைவெளி, அதாவது வெல்த் கேப் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பை நாமளே உருவாக்குறது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க புது சம்பளத்துக்கும் நீங்க கண்ட்ரோலா பண்ற செலவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த காலி இடம்தான் உங்க வெல்த் கேப். இந்த கேப் எவ்ளோ பெருசா இருக்கோ அவ்ளோ வேகமா உங்க செல்வம் வளரும். இப்போ இந்த சார்ட் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அந்த 2வது பார் தான் உங்க புது அதிகமான சம்பளம். ஆனா 3வது பார் பாருங்க, உங்க செலவு அதை விட கம்மியா இருக்கு. பாத்தீங்களா? அந்த 2க்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குல்ல, அதுதான் உங்க வெல்த் கேப். இந்த பணத்தை வச்சுதான் நீங்க முதலீடு பண்ணலாம், கடனை அடைக்கலாம், உங்க கனவுகளை நிறைவேற்றலாம். இது ஒரு பவர்ஃபுல்லான கருவி. ஆமா, மறுபடியும் சொல்றேன். இந்த முக்கியமான விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உருவாக்குன இந்த இடைவெளியில தான் உங்க செல்வம் உருவாகுது. இதுதான் உங்க நிதி வளர்ச்சிக்கான உண்மையான என்ஜின். சரி, இந்த லைஃப் ஸ்டைல் லேகிங் ஐடியா உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய நிதி உத்திகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா சம்பள உயர்வுக்காக வெயிட் பண்ற உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ முடிவு உங்க கையில தான். உங்களுக்கான அந்த வெல்த் கேப் காத்துக்கிட்டு இருக்கு. அத வச்சு உங்க நிதி எதிர்காலத்தை நீங்க எப்படி உருவாக்க போறீங்க? யோசிங்க, செயல்படுங்க. உங்க வெற்றி நிச்சயம்.